அனைவருக்கும் வினோத் பரமகியின் பணிவான வணக்கங்கள். இங்கே பாருங்கள், நல்ல வலை தான், ரொம்ப டேமேஜ் ஆகாத வலை, அதிக டேமேஜ் இருக்காது. இந்த வலையை வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இங்கே லோக்கல்லே ஒரு ஐயா வந்து நம்மகிட்ட வலை வாங்கினாப்புல 2 வலை வாங்கினார். ஒன்று பெரிய சைஸ், ஒன்று சின்ன சைஸ் ஒன்று. ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு வலை வாட்டுறதை அவர் பார்த்தாரு. நம்மக்கிட்ட தான் வலை வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினாப்புல. ரொம்ப பழக்கமான ஒரு ஐயா தான் அவர், ரொம்ப நட்பு ரீதியாகவும் பழகக்கூடியவர். என்ன அப்படின்னா, இந்த வலையை வந்து எனக்கு வந்து உன்னுடைய வலை போல், அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற வலை மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு என்கிட்ட சொன்னாப்புல. ஏன்னா என் வலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றுலா கொஞ்சம் பெருசாக விழும். ஸோ இதுவே 14 உட்கயிறு கொண்டது தான், 6 பேட்ச் கொண்டது, பெரிய வலை தான். எல்லாமே நம்ம 10 கிராம் போட்டு போகிறப்ப வெயிட்டாகவும் இருக்கும். அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எல்லா கண்ணிலையுமே கீழே ஏற்றிருப்போம், பார்த்தா தெரியும். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கே மனசு கேட்கல. காரணம் என்னன்னா, இப்போ இதில் வந்து நம்ம மேல் பேட்சில் நைஸ் போட்டோம்னா வலை நல்லா உடஞ்சி விழும். இது ஃபுல்லாகவே ரஃப். இது எல்லாமே கொஞ்சம் வந்து வலை வந்து ரொம்ப முறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம நைஸ் போட்டுட்டோம் அப்படின்னா, மேலே ஒரு 3 பேட்ச் நைஸ் போட்டோம் அப்படின்னா வலை வந்து உடஞ்சி விழும். இப்போ என்னுடைய வலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைஸ் இருக்கும். அதே ஏன்னா ஒன்று, வீச தெரியாதவங்க பயன்படுத்தினாங்கன்னா சீக்கிரம் கிழிச்சிடுவாங்க அப்படின்றனால நம்ம ரஃப்பாக போட்டு கொடுக்குறது. இந்த அளவுக்கு ரஃப்பாக போட்டோம் அப்படின்னாலுமே ஈயம் வந்து ஜாஸ்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இப்போ எல்லாத்துலேயும் அவருக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாத்துலேயுமே ஏற்றி இறக்கி நிறைய ஒர்க் பண்ணோம். ஆனால் வலையுமே வந்து அதிக டேமேஜுமே கிடையாது. பார்த்தா தெரியும், அங்கங்கே சின்ன சின்ன ஒரு ஹோல்ஸ் தான் போட்டிருக்கும். இன்னும் ஒரு பயன்படுத்திருக்கலாம், ஆனால் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ அதனால் இதை நம்ம வந்து ரீஒர்க் பண்ணுறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஈயம் வந்து வெள்ளடியோடு இருக்க பாருங்க, அதை ஆட் பண்ண போகிறோம் இது கூட. அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சுற்றளவு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம வலை வந்து இன்னும் சுற்றளவு பெருசாக வர மாதிரி ஐடியா பண்ணி இதை நம்ம மாற்ற போகிறோம். என்ன அப்படின்னா, இது நம்ம நிறைய ஒர்க் பண்ணோம். ஆரம்பத்தில் பார்த்தா தெரியும், நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கட் பண்ணுறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே நம்ம ஒரு வேலை வந்து நல்லா செய்துட்டு அதை வந்து கட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை டெமாலிஷ் பண்ணும்போது. ஸோ அந்த ஃபீல் எனக்கு இருந்தனால இதை நான் பதிவேற்றம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து மேக் பண்ணிவிட்டு அந்த பொருளை நீங்களே உங்கள் கையால் அதை டெமாலிஷ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுமே பதிவு பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அந்த வருத்தத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன், புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் பண்ணட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.